நிலக்கடலைக்கான பதிவுங்க. நிலக்கடலை விதைச்சி சரியாக 40 நாள் கடந்திருக்குது. 2வது களை எடுத்துருக்காங்க. விதைச்சதுலேருந்து முதல் களையை வந்து ஒரு 15 நாள் கழித்து எடுத்தோங்க. 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே முதல் களையை களையை எடுத்துடணும். இப்போ 2வது களை எடுத்துகிட்டு இருக்காங்க. 40 நாள் கடந்திருக்குது. இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா பூ பூத்து அரும்பு இறங்குற தருணமாக இருக்குது. இப்போ காய் பிடிக்கிற தருணம். இந்த நேரத்தில் 2வது களை எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். 2வது களை எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, முதல் களையை நீக்கிறதுக்காக எடுக்கிறோம். 2வது களையை மண் அணைச்சி விடுறதுக்காக எடுக்கிறோங்க. ரொம்ப முக்கியம். 2வது களை எடுக்கும்பொழுது களையும் நீக்கணும், மண்ணையும் அணைக்கணும். அது நிலக்கடலைக்கான முக்கியமான வேலைங்க. நம்ம செய்யக்கூடிய வேலை. சரியான பருவம் 45 நாளில் பூ எடுக்கும், அரும்பு இறங்கும். அந்த அரும்பு இறங்குற நேரங்களில் நீங்கள் மண்ணை நல்லா அணைச்சி விட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இப்போ இது சரியான இடைவெளியில் இருக்குது. ரொம்ப நெருக்கமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வளர்ச்சி மட்டும் இருக்கும், காய் பிடிக்கிற தன்மை கம்மியாக இருக்கும். எந்த ஒரு செடி தனக்கு தேவையான இடங்களை ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு தனி அபிவிருத்தியோடு வளரணும்னு ஆசைப்படும். அது செடிகளுடைய குணம். இப்போ இது தனியாக இருக்குது. நல்லா மண் அணைச்சி விட்டுருக்குறாங்க, சுற்றி அணைச்சி விட்டுருக்குறாங்க. இப்போ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா பூ பூத்துட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அரும்பு இறங்கிட்டு இருக்கு. இந்த அரும்பு மண்ணுக்குள்ளே போனால் தான் நம்ம காய் பிடிக்கும். அப்போது ஒவ்வொரு இந்த 45 நாள்லேருந்து 60 நாள் வரைக்கும் இதில் பூ பூத்துட்டே இருக்கும், இங்கே அரும்பு இறங்கிட்டே இருக்கும். இந்த கணுக்களில் அரும்பு இறங்கிட்டே இருக்கும். அப்போது இந்த கணுக்கள் இப்படி தரையில் படும் பொழுது நம்ம அந்த அரும்பு எல்லாமே காய் பிடிக்குங்க. அவ்வளோதாங்க, சின்ன விஷயம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், மண்ணை சுற்றி அணைச்சி விடணும். மண் எவ்வளோ அணைக்கிறோமோ அவ்வளோவும் அரும்பு மண்ணுக்குள்ளே போகும், காய் பிடிக்கும். தலையில் மண் வைக்கணும். இப்படி கொஞ்சம் மண் வச்சிங்கன்னா இந்த செடி வந்து நேராக மேலே போகாமல் கீழே படருங்க. அப்படி கீழே படரும்போது நல்ல காய் பிடிக்கும்.